கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்நாளில் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கரங்களை உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பொறுப்பெடுப்பார்கள். இந்நாளிலும் ஒரு அன்பு சகோதரர் என்னோடு பேசி சில காரியங்களை கேட்டார். தேவனுடைய வேத சத்தியத்துடைய வெளிப்பாடை பற்றி கேட்டார். அவர் கேட்டது நிமித்தம் இந்த சத்தியத்தை எடுத்து வெளிப்படுத்தினாலும் இந்த சத்தியம் கொஞ்சம் ஆழமான சத்தியமாக இருக்கிறபடினாலே நாம் மேலோட்டமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பலர் அந்த சத்தியத்தை பாபிலோனிய உபதேசமாக, நன்மை தீமை என்று சொல்லப்படுகிற சாத்தானின் உபதேசமும் தேவனுடைய உபதேசத்தும் சேர்த்தமாறு இதை பூமியிலே இன்றைக்கு சபைகளிலே மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ள தேவ கிருபை மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. எனவே தேவ கிருபைக்குள் உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த சத்தியத்தை கவனமாய் கேளுங்கள். இந்த சத்தியம் மிகவும் ஆழமான சத்தியமாக இருக்கிறபடினாலே இதை நீங்கள் தொடர்ந்து விட்டுவிடாமல் கேட்டால் மட்டுமே இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, இந்த சத்தியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் 10 கன்னிகை குறித்தான சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையான வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வெளிப்பாடு உங்களை நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை அறியாமல், இந்த ஆழமான சத்தியத்தை அறியாமல் இதை பரிசுத்த ஆவியானவருடைய என்றும் மற்ற காரியங்களை குறித்து நிறைய பேர் வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்துடைய ஆழத்தை நாம் சத்தியமாக புரிந்து கொள்வதற்கு சத்தியங்கள் 2 வகைப்படுகிறது. ஒன்று முத்திரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது, இன்னொன்று முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகளை சபைகளை சொல்லி மக்களை நரகத்துக்கு நேராக திசை திருப்புகின்ற காரியம் மட்டுமே இன்றைக்கு சபைகளில் நடைபெறுகிறது. எனவே தான் போதகர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. உடைக்கப்பட்ட வார்த்தைகள், முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகள் கடைசி காலத்தில் கேட்க வேண்டும். முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டங்களில் இருந்திருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த முத்திரிக்கப்பட்ட பல வார்த்தைகள் இயேசு வந்ததன் பின் அந்த முத்திரை உடைக்கப்பட்டது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன ஓமையாய் சொன்ன நிறைய காரியங்கள் முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள் இப்போ கடைசி காலத்தில் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்கிறவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும் என்பது தான் யதார்த்தமான சத்தியமாக இருக்கிறது. அந்த யதார்த்தமான சத்தியத்தை அறிந்து நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். விற்கிறவரிடத்தில் சென்று நீங்கள் வாங்குங்கள் என்பது, விற்கிறவர்கள் அதை எடுத்து சொல்லுகிறவர்கள், பிதாகரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை எடுத்து அது இயேசு கரங்கள் கொடுக்கிறார். இயேசு யோவானை போன்ற ஒரு இடத்தில் அதை கொடுக்கிறார். அந்த யோவானை போன்று ஒருவர் என்பது முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன்னை மாற்றிக்கொள்கின்ற, மற்றவர்களை மாற்றுகின்ற ஊழியக்காரர்களை அது குறிக்கிறது என்பதை ஒரு காலம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் அதை நினைவு கூற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது 10 கன்னிகை குறித்து எடுத்த உடனே மத்திய 25வது அதிகாரத்தில் நாம் போனோமானால் அதனுடைய சத்தியங்கள் நமக்கு தெளிவாக தெரியாது. இதனுடைய சத்தியங்களுடைய தொடர்ச்சி வெளிப்படுத்தல் விசேஷம் 12:10 வாசித்து அதை சில வசனங்களை வாசித்து நாம் போவது பொருத்தமாக இருக்கும். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி
அப்பொழுது ரட்சிப்பையும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவுடைய அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவது கீழே தள்ளப்பட்டான். அவன் நம்மை எப்படி குற்றப்படுத்தலாம், எப்படி நம்மை மாட்டிவிடலாம் என்று இந்த உலகத்திலே அவன் இந்த வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். பழைய ஏற்பாடு காலத்திலே உண்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பது, அதன் பக்கம் அவர்களை கொண்டு சென்றது. அங்கு என்ன நடந்தது என்றால், அங்கு ஒரு பாஸ்ஓவர் கடந்து செல்லுதல் நடைபெறுகிறது. என்ன கடந்து செல்லுதல் நடைபெறுகிறது என்றால், பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனோடு ஆதாம் நடந்ததை அங்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு 2 பேர் சும்மா நடப்பாங்களா? நடக்கும்போது அங்கு தேவனுடைய வார்த்தையுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அப்போ அந்த வெளிப்பாடை பெற்ற அந்த மக்கள், அந்த ஆதாம் அந்த வெளிப்பாடை பெற்ற தேவனுடைய வார்த்தையை பெற்ற அவன் தன் வார்த்தையின்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்பவனாக இருந்ததுனால தான் அவன் மத்தியிலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனி புசிப்பதற்காக இருந்தது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவன் அதை விட்டு புறப்பட்டு சாத்தானுடைய வார்த்தையை கேட்க புறப்பட்டு விட்டான். அன்றைக்கு தான் தேவனுடைய அந்த வார்த்தை என்ற நன்மையும் சாத்தானுடைய தீமை என்ற அந்த வார்த்தையும் இரண்டும் கலந்த பாபிலோனிய உபதேசங்கள் இந்த உலகத்தில் வர ஆரம்பித்தது. அப்போ அந்த பாபிலோனிய உபதேசத்தில் விழுந்த மக்கள், அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத மக்கள், சாத்தானுடைய கிரையிலிருந்து இந்த உலக அழிவிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய காரியமாக இருந்தது. அதை தான் நாம் பஸ்கா என்கிறோம். பஸ்கா என்றால் பாஸ் ஓவர் என்ற அர்த்தம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லுதல் என்ற அர்த்தம். இதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் பல சத்தியங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. அப்போது அந்த தேவனுடைய அந்த நன்மையை பற்றி கொள்ள வேண்டிய அவர்கள், அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய அவர்கள் தீமையை பற்றி கொண்டு நடக்கிறார்கள். அவர் என் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சாத்தான் நம் மீது குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறான். அவனுடைய வேலை இரவும் பகலும் நம்மை குற்றப்படுத்துவதே அவனுடைய வேலையாக காணப்படுகிறது. யோபு மீது மட்டுமல்ல, இவன் வேலையே இதுதான் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்துள்ள சுவிசேஷம் 12:11 பார்த்தீங்கன்னா, மரணம் நேரிடுவதாயினும் அதற்கு தப்பும்படி தன்னை ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி தங்களை சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் சாட்சியுள்ள வசனத்தின் மூலமாகத்தான் அதை நாம் மேற்கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தான் அதை மேற்கொள்ள முடியும். இதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டி ரத்தம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இரத்த சிந்துதலை மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய சரீரமே ஒரு அது ரத்தமும் அவருடைய வசனமாக காணப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவரே ஒரு எல்லாமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஆட்டுக்குட்டி ரத்தம் என்பது வசனத்தை குறிக்கிறது. சாட்சி எண்ணெய் என்பது அந்த வசனத்தினுடைய தெளிவை பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை காட்டப்படுகிறது. உடைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற காரியத்தை அங்கு காண முடிகிறது. இதை நாம் புரிந்து கொண்டால்தான் 10 கன்னிகை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பு சகோதரன் கேட்ட கேள்வியின் நிமித்தமாக இன்றைக்கு இந்த சாட்சியின் வசனத்தை உங்கள் மத்தியிலே பேச நான் வாஞ்சித்தாலும் இது கொஞ்சம் கடினமான காரியங்கள். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 12:12 ஆகையால் பரலோகங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல அந்த வசனத்தை பாருங்க. ஆகையால் பரலோகங்களே. அப்போ பரலோகம் என்பது என்ன? ஏதோ வானத்தின் மேல் இருக்கிற ஒன்று அல்ல. அங்கு பரலோகங்களே என்றால் ஒரு மனிதனை குறிக்கிறது, ஒரு நபரை குறிக்கிறது, அல்லது தேவனை குறிக்கிறது. அப்போ பரலோகம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையுடைய தெளிவை பெற்றுக் கொண்ட ஜனங்களே பரலோகமாய் காணப்படுகிறார்கள். அங்கு பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசுவிடத்தில் கேட்கிற பரலோகத்தை குறித்து, அது உங்கள் மத்தியில் இருக்கிறது, நீங்கள் அதை அறியாது இருக்கிறீர்கள். அப்போ யார் அங்கு பரலோகம்? தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்த அந்த 12 சீசர்கள். தேவனுடைய அந்த வார்த்தை என்ற அந்த தேவன் அங்கு பரலோகமாய் காணப்படுகிறார். அவருடைய சீசர்கள் அங்கு பரலோகமாய் காணப்படுகிறார்கள். அப்போ அந்த பரலோகம் என்பதை குறித்த தெளிவு நமக்கு இருந்தால் மட்டுமே அங்கு நாம் வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் புரியும். அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, இரண்டாவது சொல்ற அவைகளில் வாசமாய் இருக்க, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களே என்பதை அது திரும்பி சொல்ற. பரலோகத்தில் அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, அவைகள் என்றால் என்ன? பரலோகம். அப்போ பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர் யார்? தேவ வசனத்தை கேட்டு அதில் வாசமாய் இருக்கிறவர்கள். அங்கு தேவ வசனத்தை கேட்ட அதை போதிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. உடைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்ட சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் அங்கு என்ன சொல்லுகிறது? அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. இங்கு 2 விதமான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி என்பது நல்ல தண்ணீர் உள்ள இடங்களில் வசிப்பவர்களே, ஜீவ தண்ணீர் பருகிறவர்களே, சமுத்திரத்தில் வாசம் செய்கிறவர்களே. பாபிலோனுடைய உபதேசம் உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் கலந்ததுதான் சமுத்திரம். அதில் வேதத்தில் நிறைய சத்தியங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதோட ஆழங்கள் நாம் பார்க்க இப்பொழுது நேரம் இல்லாதபடினாலே நம்ம இப்போ பார்க்க வேண்டிய இந்த கன்னிகையை குறித்து பார்க்க வேண்டி இருப்பதனால அதுக்குள் போக முடியவில்லை. இருப்பவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சாத்தான் வேறு எங்குமில்லை. சாத்தான் இந்த பூமியிலே கள்ள உபதேசத்தின் மூலமாக இன்று நம்மோடு வாசித்துக் கொண்டிருக்கார். பொய்யும் பொய்க்கு பிதாவும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தீயவர்கள், பாவம் செய்கிறவர்கள், மக்கள் மேல் அன்பில்லாதவர்கள், அவர் அனைவருமே பொய்யர்களாய் காணப்படுகிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ சாத்தானுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இருக்கிறது. பரலோகங்களே என்று நம்மை அழைப்பதைப் போலவே சாத்தானும் இந்த பூமியில் இருக்கிறார். பார்ப்போம், மத்திய 25:1 பார்ப்போம். இப்போ நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள கடந்து செல்வோம். இப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, நல்ல கேளுங்க, அப்பொழுது பரலோகம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, தீவட்டி யார் பிடிச்சது? பரலோகம் தங்களுடைய தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு 10 கன்னிகை ஒப்பாயிருக்கிறது.
நாங்கள் இதற்காக அந்த பரலோகத்தை குறித்து நான் தான் அந்த பரலோகம் என்று சொன்னேன் என்பதற்கு அர்த்தம் இங்கே வருகிறது பாருங்கள். 25:1 நல்ல வாசிங்க. தங்கள் தீவண்டிகளை பிடித்து கொண்டு போகிற கன்னிகையை குறித்து சொல்கிற பொழுது பரலோகமே என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தீவண்டி பிடித்து கொண்டு போகிற அவர்கள் அந்த சத்திய வசனத்துடைய தெளிவு, முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தையுடைய தெளிவை பெற்றுக்கொண்டவர்களே பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகையாய் காணப்படுகிறார்கள். அப்போ எதிர்கொண்டு போகிற அந்த தேவ சத்தியத்தை பெற்றுக்கொண்ட அதற்காக காத்திருக்கிறவர்கள் பரலோகமே என்று தேவன் அழைக்கிறார். பரலோகங்கள் தன் கைகளை தீவெட்டி பிடித்து கொண்டு போகிறது. அந்த பரலோகமாக இருந்தால், இந்த பூமியாக இருந்தால் அது கையில் கரம் வைத்து தீவெட்டி பிடித்து கொண்டு போக முடியும். ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமே உங்களை வாழ்க்கையை விடுதலை கொடுக்கும். பாபிலோன உபதேசத்தில் இருந்து நீங்கள் சபைக்கு போய் அங்கே பந்தி இருந்தாலும் சரி, அங்கே என்ன கிடைத்தாலும் சரி, நீங்கள் நரகத்து போவது நிச்சயம். ஆனால் பந்தியே எடுக்காத இருந்து அந்த சத்தியத்தை ஆழமாய் தெரிந்து கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவர்கள் நிச்சயமாய் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று இந்த வேத சத்தியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுக்கு நீங்கள் பந்தியை விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லலை. பந்தி என்பது நினைவு கூறும்படி கொடுக்கப்பட்ட ஒன்றே தவிர அது பரலோகத்தை அழைத்து செல்ல கொடுக்கப்பட்டது அல்ல என்பதை மட்டும் இங்கு நான் நினைவு விரும்புகிறேன். அந்த இரத்தத்தையும் அந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் பானப்படுகிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமாம், உண்மைதான். அது என்ன? அடுத்தது நான் உங்களுக்கு பஸ்காவை குறித்து, அந்த பந்தியை குறித்து தெளிவாக பேசுகிறேன். அது தேவனுடைய வசனத்துடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் தான் குறிக்கிறது என்று இப்பொழுது உங்கள் மத்தியிலே சுருக்கமாக அதை நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சுகிறேன். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆமென். சபைக்கு போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பலரும் அவர்கள் புத்தி இல்லாதவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் காணப்படுகிறார்கள். புத்தி இல்லாதவர் யார்? உலகத்தில் இருக்கிற பாபிலோனிய உபதேசத்தை திணிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும். ஒன்றை மட்டும் உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். திணிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பாபிலோனிய உபதேசம் அது என்ன? பாபிலோனிய உபதேசம், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், கர்த்தர் அழைக்கிறார். இந்த தவறான உபதேசத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். தேவ சத்தியத்துக்குள் கடந்து வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். சில இடங்களில் நான் தொடர்ந்து அந்த சபைக்கு போனேன். அந்த சபையில் என்னை போக விடாமல் அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எனவே நான் அந்த சபைக்கு தொடர்ந்து போக முடியவில்லை. அது பாபிலோனிய உபதேசமான சபையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அங்கிருந்து அழைத்து வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தருக்கு அந்த இடம் பிரியமில்லை என்ற அர்த்தம். 5 பேர் அந்த பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கிறார்கள். 5 பேர் ஜீவ தண்ணீரின் உபதேசத்தில் இருக்கிறார்கள். அது பரலோகத்தை அழைத்து செல்கிற வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகள், முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ற பாபிலோனியவர்களும் அதில் இருக்கிறார்கள். 5 பேர் புத்தியுள்ள கன்னிகை, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகை. அங்கே மத்தியோ 25:3 சொல்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரம் மத்திய 25. எனவே சில நேரங்கள் வசனத்தை மட்டும் சொல்கிறேன். அது 25, மத்திய 25 என்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
5 பேர் புத்திகளை உள்ள கன்னிகைகள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. தீவெட்டி எடுத்து கொண்டு போறாங்க, எண்ணெய் கொண்டு போகவில்லை. தீவெட்டி நம்ம நிறைய இடங்கள்ல வேத வசனமே நமக்கு வெளிச்சம் என்று சங்கீதத்தெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த வசனமே தீவெட்டியாய் காணப்படுகிறது. அது தீவெட்டி என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். எல்லாரும் தான் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த புத்தி இல்லாதவர்களும் தேவனுடைய வசனத்தை தான் கேட்கிறார்கள். அந்த பாபிலோனிய உபதேசம் வெளியெங்கிருந்தும் வரவில்லை, அந்த வேத சத்தியத்திலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த பாபிலோனிய உபதேசத்தை கேட்கிறவர்களும் தீவெட்டியை தான் பிடித்திருக்கிறார்கள். தீவெட்டியை கொண்டு போனார்கள், ஆனால் அது வசனம் இருந்தது அவர்கிட்ட. ஆனால் வசனத்துடைய தெளிவு இல்லாமல் முத்திரிக்கப்பட்ட வசனமாக வைத்திருந்தால் இது பாபிலோனிய உபதேசம் அல்லது சமுத்திரத்தை தண்ணீருக்கு ஒப்பிடலாம். வேதம் அப்படியாக ஒப்பிடுகிறது. எண்ணெய் கொண்டு போகவில்லை. இவர்களிடம் சாட்சியின் வசனங்கள் இல்லை. இவருடைய வாழ்க்கையிலே முத்திரை உடைக்கப்பட்ட வசனம் எதுவும் இல்லை. வேதத்துடைய அந்த வசனத்தை நம்ம ஆட்கள் சொல்கிற போது சொல்லணும்னா ஆவியானவருடைய தெளிவுன்னாங்க, அப்படி சொல்லுறது வச்சுக்கலாம். முத்திரை உடைக்கப்பட்ட வாசனம். அப்போ அந்த தீவெட்டியில் எண்ணெய் என்பது அந்த வசனத்தை, அந்த வேத தீவெட்டி என்பது வசனம், அந்த வசனத்துடைய வெளிச்சம் என்பது என்னது? அது எப்படி வெளிச்சம் வரும்? அது எண்ணெய் ஊற்றினா வெளிச்சம் வரும். அப்போ அந்த எண்ணெய் என்பது என்ன? முத்திரை உடைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடைய தெளிவை பெற்றுக்கொண்டவர்கள். எல்லாருக்கும் அந்த சத்தியத்துடைய வெளிப்பாடுகள் கிடைப்பதில்லை. இன்றைக்கு அந்த வெளிப்பாடை தேடுகிறவர்களை காண முடியவில்லை. நான் போகிற இடங்களில், ஐயா உங்களுடைய வசனம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நான் மேலும் மேலும் கற்றுக்கொள்ள வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். நான் பாபிலோனிய உபதேசத்தில் விடுந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகளை, இந்த முத்திரையை எப்படி உடைக்கிறது, என்ன இதனுடைய மீனிங் என்று நான் அனுதினம் இன்றைக்கும் நான் வகுப்புகள் சென்று வேதத்துடைய ஆழமான சக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை மேலும் மேலும் அந்த வசனத்தினுடைய தெளிவுகளை பெற்றுக்கொண்டு வருகிறேன். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரத்தையும் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். வசனத்துடைய தெளிவு. விதைனா என்ன? கோதுமை விதைத்தான், அது கூடையே சாத்தான் களையும் விதைத்தான். கோதுமை தேவனுடைய வார்த்தை. அந்த கலைகள் என்பது என்ன? சாத்தானுடைய உபதேசம். ரெண்டும் கலந்து இன்றைக்கு சபைகளிலே சொல்லப்படுகிறது. அதில் 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளும் கூட பாத்திரத்தை எண்ணெய் கொண்டு போனார்கள். அந்த தெளிவு அவர்களிடத்தில் இருந்தது. அப்போ அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். புத்தி உள்ளவர்கள் தீவெட்டியை கொண்டு போனார்கள். வசனத்துடைய வசனம் பாபிலோனிய வசனத்தில் நன்மையும் தீமையும் கலக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து பிரித்து அதை ஜீவ தண்ணீராக மாற்றி கொண்டு போனார்கள். அவரிடத்தில் தெளிவான ஒரு சாட்சியின் வசனம் இருந்தது. சாட்சியின் வசனம் என்ன? தேவன் வெளிப்படுத்தி அந்த சாட்சி தேவனிடத்தில் கேட்டவரையும் அங்கே சொல்கிறார்கள். அந்த வசனத்துடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அங்கே போய் சொல்கிறார்கள். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இதை உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிப்பீர்கள்னா அதுதான் சாட்சி.
இதை நான் கேட்டு என்னுடைய பதித்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. அதுதான் இங்க சொல்றாங்க. அவர்கள் அந்த சாட்சியின் வசனத்தோடு மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இது உறக்கத்தை குறித்து சொல்லவில்லை. அது 5வது வசனம் 25:5 மத்தேயுவில் சொல்லப்பட்டது. நித்திரை என்பது அந்த வசனத்தை கேட்கவில்லை. அந்த பாபிலோன உபதேசத்திலே அவர்கள் உறங்கிவிட்டார்கள், தூங்கிவிட்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, சிலருக்கு வசனம் அங்கு சொல்லுகிற பொழுது தூக்க போறோம். ஏன் வருகிறது? சாத்தான் பாபிலோனிய உபதேசத்திலே நம்மை தூங்க வைத்துக் கொண்டிருக்கான். அப்படி இருக்கிற பொழுது, காலம் சமீபமான போது, இருள் சூழ்ந்த ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது, வேதவசனம் கிடைக்காத ஒரு நிலை உண்டாகிற பொழுது, நீ வேதத்தை கேட்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, அதுதான் 6வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 25:6, ராத்திரியிலே, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. வேதத்தை நாம் பார்க்கிறோம். எக்கால சத்தம் ஊதுகிறது. அந்த எக்கால சத்தம் என்ன? அந்த நம்மை அந்த இடத்தை நோக்கி அழைக்கின்ற அந்த அழைப்பு. எக்கால சத்தம் கடைசி முறையில் ஒலிக்கிற பொழுது நாம் அதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்தி விட வேண்டும். மேலும் 7வது வசனத்துக்கு கடந்து செல்கிறேன். அப்பொழுது அந்த கன்னிகை எல்லோரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் ஏன் ஆயத்தப்படுத்துறாங்க? கடைசி காலத்தில் ஆயத்தம் பண்ணி பயனில்லை. வேதவசனங்களை கேட்டு ஆயத்தப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நேரமில்லை என்று காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உலக காரியங்கள், உலக வேலைகளை கொஞ்சம் வேகமாக செய்து முடித்துவிட்டு தேவனுடைய அந்த வார்த்தையுடைய தெளிவை கேட்க வந்து அமருங்கள். கடைசி நேரத்தில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 பேரும் அல்ல, புத்தி இல்லாதவர்கள் அந்த கடைசி நேரத்தில் தான் அவங்க ரெடி ஆகிடுறாங்க. 5 பேர். புத்தி உள்ளவர்கள் ரெடி ஆகிட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்களை நோக்கி எனக்கு எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கள், எனக்கு தீவட்டியும் அணைந்து போகிறது என்றார்கள். ஆமீன். இவருடைய வேதவசனத்திலேயே தெளிவு இல்லை, வெளிச்சம் இல்லை. அந்த நேரத்தில், இந்த மணவாளன் வருகிற நேரத்தில் வெளிச்சத்தை கேட்காதீங்க. எப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதே அது வேதவசனத்துடைய வெளிச்சமாய் காணப்படுகிறது. இது போன்ற வெளிச்சங்களை தேவனிடத்தில் வருவதற்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் வாங்கி நம்முடைய இருதயங்களை பதித்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் பிரயோஜனம். அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார். கடைசி நேரத்தில் என்னது கேட்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லி கொண்டு இருக்க முடியாது, வேற யாரும் சொல்கிறவங்ககிட்ட போங்கன்றாங்க. வேத சத்தியத்து முத்திரையை உடைத்து வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை நோக்கி ஓடுங்கள் என்கிறார்கள். நீங்கள் அதை நோக்கி ஓடுகிறீர்களா? ஓடினா அந்த கடைசி நேரத்தில் உங்களை ஆயத்தப்படுத்த முடியுமா? அப்படி அவர்கள் வாங்க கடந்து போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்து
கதவும் அடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. வராதவர்கள் என்ன சத்தமிட்டாலும் அங்கு அந்த கதவு திறக்கப்படவில்லை. எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலம் இது. இப்பொழுதே வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஒரு அன்பு சகோதரன் கேட்கிறார். வேத சத்தியத்துடைய அந்த ஆழத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியாக கேட்கிறார். அந்த அன்பு சகோதரனுடைய பெயரை இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை. இந்த வீடியோ அவருக்காக தான் ஆயத்தம் பண்ணேன். ஆனால் உங்கள் அனைவருக்கும் இதை நான் போடுகிறேன். அவருக்கு அந்த எண்ணெயை முன்னதாக வாங்க வேண்டும். அந்த தீவெட்டிக்கு தேவையை நாம் முன்னதாக ரெடி செய்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தை நாம் முன்னதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு அவருக்கு இருந்தது. அவரை கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். வெளிப்படுத்த 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. பாருங்க, இறங்கி வர கண்டேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ பரலோகத்துக்கு நம்ம போகணும். பைபிள் அப்படி இல்லை. அந்த வேத சத்தியத்தை அறிந்து கொண்ட அவர்களை தேவன் மீட்கிறார். அங்குதான் இறங்கி வர கண்டேன் என்று வேதம் சொல்கிறது. ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? மணவாட்டியை போல ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அந்த பரிசுத்த வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்களா? இதுதான் தேவ வசனம், இது மூலமாகத்தான் நான் மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த தெளிவை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? அந்த வேத சத்தியம் என்ற அந்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அந்த வேத சத்தியத்துடைய கடினங்களை புரிந்து கொள்கிற அந்த மாமிசத்தினாலே நீங்கள் பரிசுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த 10 கன்னிகை குறித்து வேதம் தெளிவாய் சொன்னாலும் வெளிப்படுத்த 21:3 சொல்கிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவ வாசஸ்தலமாயிருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவள் கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் என்று வெளிப்படுத்த 21:3 சொல்கிறது. தேவனோடு வாசம் செய்ய வேண்டும். தேவவசனத்தோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். வேதவசனத்துடைய அந்த உடைக்கப்பட்ட வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகளை உலகத்துடைய காரியங்களோடு கலந்து பேசுகிற பாபிலோனிய உபதேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இவர்களே 5 பேர் புத்தியுள்ள கன்னிகையாய் காணப்படுகிறார்கள். அந்த பாபிலோனியோட உபதேசத்தில் இருக்கிறார். இந்த 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகையாய் இருக்கிறார்கள். அவர்கள் தீவெட்டியும் எண்ணெயும் எரியவில்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இயேசுடைய சாட்சிகள் கேட்டவர்கள் எத்தனையோ பேர். அத்தனை பேரும் பரலோகமாக காணப்படவில்லை. இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள் மட்டுமே தேவனுடைய வார்த்தையுடைய தெளிவை பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து அதையும் இழந்தார்கள். இந்த உலகத்தில் தேவனுக்காக எல்லாம் செய்து முடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். வேதவசனத்துடைய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புத்தியுள்ள கன்னிகையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேதினம் 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 உழைத்து பிழைக்கும் உழைப்பவர் அனைவருக்கும் மேதினம் மேதினம் மேதினம். உழைப்பை சுரண்டலை எதிர்ப்போம். உழைப்பை உதாசீனம் செய்வோம், முகத்தில் உமிழ்வோம். உழைப்பை சுரண்டலை எதிர்ப்போம்.
உழைப்பை உதாசீனம் செய்வோம், முகத்தில் உமிழ்வோம். உழைப்பில்லாமல் ஏதுமில்லை, உழைப்பவர்க்கு ஏது இல்லை. உழைப்பில்லாமல் ஏதுமில்லை, உழைப்பவர்க்கு ஏது இல்லை. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக தோழர் ரூபன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவம், ஆம்பூர், தோழரை வரவேற்கிறேன். தோழர் பாஸ்கர், தொழிலாளர் ஒற்றுமை இயக்கம், தோழரை வரவேற்கிறேன். தோழர் எஸ் மணிதாசன், பொதுச் செயலாளர், VHS மருத்துவமனை தொழிற்சங்கம். அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள கன்னியாக இருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த செய்திகளுக்கு ஆன சந்தர்ப்பத்தை உண்டாக்கின அன்பு சகோதரனுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி கூறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து புத்தியுள்ள கன்னிகையை மாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கரம், கிருபை, கரிசனை, அன்பு உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.